அடிச்சு கொண்டுதான் இவங்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சரி, எங்கள்கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்கு. அவருக்கு பிறந்த நாள்னு சொல்லி நான் வந்து சரியா 2 மணி எனக்கு 2 மணிக்கு அவருக்கு நான் கால் பண்றேன். அவர் போனும் நான் 2 தடவை கால் பண்ணேன். அவருக்கு போலீஸ்காராக்கெல்லாம் இருக்காங்க. அவர் பைக்கை தூக்கக்குள்ள பின்னுக்கு ஒரு ஆள் வந்து விரல அமத்துது, கீழே எடுத்து வந்து அமத்துது. அப்ப விரல அமத்துல என்னடா விரல தூக்கினவங்க அத அந்த போலீஸ்கார சொல்றேன் உள்ள அப்படி அமத்து சிங்களத்துல சொல்றேன். அம்மாட்டையும் வந்து சொல்லியிருக்காரு இப்படி இதெல்லாம் சண்டை நடந்திருக்கு அப்படின்னு. சரி என்று சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு, திரும்பியும் போயிருக்காரு. பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அமர்ந்த பிறகு போயிருக்காரு, தொழிலுக்கு போயிருக்காரு. போன இடத்துல சிசிடிவியை பார்த்திருக்காங்க. சிசிடிவி பார்த்த இடத்துல எங்க தம்பி தான் பொங்க சொல்ல அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கு. தண்ணியில போட்டா பிங்கர் பிரிண்ட் படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கேட்டோம்னா ஆளை வந்து சந்தேகம் வந்தோன்னா ஆளை போய் பிடிச்சி விடும்போது உள்ள போயிட்டு வந்துட்டு பாக்குறேன் ஆளை காணல, ஆள் போயிட்டாரு. அப்படியே அது போகும்போது என்னடா ஒரு தம்பி ஒரு சேட்டை எடுத்துட்டு போயிட்டார். அது சம்பந்தம் தம்பியை சேர்த்து அடக்கம் வந்திருக்கான். அவர் வந்துட்டு சம்பந்தம் இல்லாம அந்த உடுப்பு எடுத்துருக்காங்க. கேட்க திருப்பி அதை கேட்க போனேன் பிரச்சனை. அது எந்த உடுப்பு? ஒரு நண்பன் செத்ததுக்கு நீ வந்து சேட்டை பாப்பியா நண்பன் உசுர பாப்பியா? அங்க ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு சொன்னா இவங்க கடல்ல குளிச்சு கொண்டு பாட்டு பாடி அப்படிலாம் செஞ்சிருக்காங்க. இதுல யாரோ கேட்க வந்தாங்க, 5-6 பேர் கேட்க வந்ததுக்கு அதுக்குள்ள சண்டை மோதிட்டு இவரோட சண்டை இல்ல, இவரோட ஃப்ரெண்டோட போன இது செஞ்சதுக்கு இவரோட சண்டை வந்துட்டு இவரோட போட்டோ இருக்கு எங்க தம்பியோட நிக்கக்குள்ள. அப்ப அந்த போட்டோவை காட்டி நாங்க கேட்கிறோம், இவரை யார் சொல்றீங்க அபிஷன்? ஓ, இவர் தான் அபிஷன். நான் சொன்னேன் இது அபிஷன் இல்ல, இவரோட பேர் வந்து வேற. ஆனா உங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காரு போல. கொடுத்துட்டு வந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க, போன முறை வழக்கு இந்த முறை வழக்குல சொல்லிட்டாங்க. அவங்கள நாங்க போய் தேடின 3 நாளா ஆக்களை காணல அப்படி என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் தானே அவங்கள? அப்ப நீங்க போலீஸ் இவங்க சொல்லலாம் தானே? பிரச்சனை நடந்து கடலுக்குள்ள போட்டு ஏன்டா கால் சிதைஞ்சிருக்க பார்த்தா ஏதோ தலையை போட்டு வெட்டின மாதிரி. எப்படி அந்த இன்ஜின் பப்ளர் இருக்கு அது போட்டு வெட்டினாதான் அப்படி சிதையும். ஏன்டா கால் சிதைஞ்சிட்டு. முல்லைத்தீவுல வந்து அவர் ஃப்ரெண்ட் ஒரு கோல் பண்ணிக்க வச்சவர் 3 பேர் தான் வந்தவங்க அப்படின்னு சொல்லி. சரி, 3 பேர் வந்தா இவர் 3 பேர் போயிருக்கக்குள்ள இவருக்கு எங்க ஒரு ஆள ஹெல்மெட்டோட வாய் உடைஞ்சிருக்கு. ஹெல்மெட்டோட அந்த கிளாஸ் கண்ணாடி அது மட்டும் தான் உடைஞ்சிருக்கு. அந்த ஹெல்மெட்டுக்கு எந்த ஒரு அடி எதுவும் இல்லை. அப்ப அந்த ஹெல்மெட் உடையாம எப்படி அவருக்கு வந்து வாயில காயம் ஏற்பட்டுக்கணும்? ஒன்று ஹெல்மெட் உடைஞ்சு அப்படியே போய் அடிபட்டு தான் வாய் உடைஞ்சிருக்கணும். மொபிட்டல் கம்பெனிக்கு போனோம். சரி, இவர் இதை என்னடா இது இவர் கடைசியா யாரோட கதைச்சிருக்காருன்னு பார்க்கும்போது மொபிட்டல் கம்பெனிக்கு போன இடத்துல அவங்க சொல்லிட்டாங்க ஒரு போலீஸ் என்ட்ரி இல்லாம நாங்க தர முடியாது அப்படின்னு. அப்ப நாங்க அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டோம், இவர் கடைசியா யாரோட கதைச்சிருக்காரு, இவரோட போன் எப்போ ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு ஹச் நம்பர் தான் தந்தாங்க எங்களுக்கு. சில நேரம் உடம்புகள் சிதைஞ்சிருந்து அப்படி செஞ்சா பிங்கர் பிரிண்ட் சில நேரம் மாட்டுப்படாம இருக்கலாம் தானே. தண்ணிக்குள்ள நிறைய நாள் கிடந்து உடம்புகள் கிடக்கக்குள்ள என்ன செய்வாங்க, அதை பெருசா இவங்க ஆக்சிடென்ட் சொல்லக்குள்ள பெருசா அதை விசாரிக்க மாட்டாங்க. விசாரிக்காம சரி தண்ணிக்குள்ள போட்டு வச்சு நல்லா அழுக வச்சு இருந்து டாக்டரும் பெருசா பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சைட்ல அவங்க யோசிச்சிருக்கலாம். யோசிச்சு நல்லா இதெல்லாம் ரெடி பண்ணி நல்லா ஒரு பிளான் பண்ணி தான் இவங்களை கொண்டு போட்டு அடிச்சு கொண்டுதான் போட்டிருப்பாங்க. கதறுது உங்கரவை தேடுது. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் விழலாம். இப்ப இரவு நேரம் நான் இந்த குடும்பத்தை சந்திக்க தான் வந்திருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சில மாசத்துக்கு முதல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளிநொச்சியில புளியம் பொக்கன் அப்படின்ற ஒரு பாலத்துல வந்து 2 பொடியன்மார் 2 இளைஞர்கள் வந்து ஒரு பைக்ல வந்து வரும்போது விபத்துக்குள்ளாகி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கூடுதலா நிறைய பேர் அது பேசப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களோட யாரவர் தம்பி, அதாவது அம்மா இவங்க, உங்களுக்கும் தம்பி என்ன. அப்ப இந்த குடும்பத்துல ஒரு உறவு தான் அது. விபத்து இல்ல, அது வந்து கொலை செஞ்சுட்டாங்க. நிறைய விஷயங்கள்லாம் காட்டினாங்க, நிறைய ஆதாரங்கள்லாம் காட்டினாங்க. அதான் கதைக்க போறோம். வணக்கம். வணக்கம். தங்கச்சிட்ட பேர் என்ன? பிரசாந்தினி. இப்ப என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? இது வந்து எங்க தம்பி தான் இறந்துட்டார். ஆக்சிடென்ட் பட்டு இறந்து போலீஸால சொல்றாங்க. போன வருஷம் 12ஆம் மாசம் 31ஆம் தேதி இறந்திருக்கார். ஆனா எங்களுக்கு தெரிய வந்தது வந்து
2ஆம் தேதி தான். 26ஆம் தேதி வீட்டில இருந்து போனவர். கடைசியா அவர் தொழிலுக்கு போகல என்ன தான் வந்துட்டு போனவர். நான் தொழிலுக்கு போறேன், போயிட்டு வரேன். வரக்குள்ள என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு தான் வருவேன். நாளைக்கு அவருக்கு பர்த்டே என்று சொன்னவர். 1ஆம் தேதி அவர் பர்த்டே. 1ஆம் தேதி அவரும் வரணும், என்ன பிறந்த நாள் கொண்டாடணும், நான் போறேன் அப்படின்னு சொன்னவர். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ இப்ப போகாத, உன் பிறந்த நாளை முடிச்சிட்டு நீ போ அப்படியே. அப்ப அதுக்கு அவர் சொன்னவர், இல்ல எனக்கு காசு தேவை, நான் போயிட்டு அவரையும் கூட்டிட்டு இங்க வந்து பிறந்த நாள் கொண்டாடுவோம்னு தான் போனவர். சரி போனவர் முல்லைத்தீவுக்கு தொழிலுக்கு. அவருக்கு என்ன தொழில் செய்யறவரோ? அவர் வந்து கடல் தொழில். 8 வருஷமா அங்கதான் வேலை செய்யறார். அப்ப சரி என்று சொல்லி நானும் அவர் போயிட்டு வரேன்னு சொல்ல போயிட்டு அப்ப அவர் பைக் கொண்டு போறேன்னு சொன்னவர். நான் சொன்ன பைக் நீ கொண்டு போகாத அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்ல நான் பைக் உடைஞ்சிருக்கேன். அவர் ஏற்கனவே இங்க ஒரு ஆள் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பட்டு பைக் ஃபுல்லா உடைஞ்சிருது, ஹெண்டில்லாம் உடைஞ்சிருது. அந்த ஹெண்டிலோட தான் அவர் அவ்வளவு தூரம் போனவர் முல்லைத்தீவு மட்டும். அப்ப சரி என்று சொல்லி நான் வவுனியால பார்ட்ஸ் கூட நான் வரக்குள்ள அதை செஞ்சுதான் வருவேன்னு சொல்லுவேன். சரி என்று சொல்லி விட்டாச்சு. விட்டு 1ஆம் மாசம் 2ஆம் தேதி அவர் வந்து இறந்துட்டார் அப்படி என்று, அதுவும் எங்களுக்கு ஆக்சிடென்ட் தான் நியூஸ் வருது, இறந்துட்டார் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு 4 போல எனக்கு தெரியும். யார் சொன்னது உங்களுக்கு? எங்களுக்கு வந்து போலீஸ் மூலமா தான் தெரிய வந்தது. போலீஸ்? நிலாவளி போலீஸ் மூலமா தான் வந்து சொன்னவங்க. அப்ப அவரோட போன் வந்து 31ஆம் தேதியில இருந்து வேலை செய்யல. ஏன்னா 31ஆம் தேதி அவர் உங்களுக்கு சொன்னவங்க எங்களுக்கு சொன்னது வந்து 2ஆம் தேதி. ஆனா 31ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நீங்க கால் பண்ணும்போது ஆன்சர் வேலை செய்யல. 31ஆம் தேதியில இருந்து அவர் போன் ஆன்சரே இல்ல. நாங்க போன் வேலை செய்தா ஆன்சர் இல்லையா? சரி போன் ஆஃப், அவர் வேலை செய்தே இல்ல. நாங்க கால் பண்ண அவரோட போன் வேலையே செய்தில்ல. 1ஆம் தேதி அவர் பர்த்டே. அப்ப நான் 12ஆம் மாசம் 31ஆம் தேதி ஒரு 2 மணி இருக்கும். நான் சேச்சிக்கு போயிட்டு வந்து 2 மணிக்கு அவருக்கு கால் பண்றேன். போன் ஆஃப். நான் நினைச்சேன் சரி கடலுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரின்னு சொல்லி அடுத்த நாளும் வீடியோ கால் பண்றேன். என்னடா போன இன்றைக்காச்சும் வருவானே அப்படின்னு சொல்லி கால் பண்றேன். போன் ஆஃப். சரின்னு சொல்லி 2ஆம் தேதியும் கொஞ்சம் பதட்டமா போயிட்டு, என்னடா இவர போன் வேலை செய்யல, ஆள் வந்திருக்குமே, ஏன்னா பிறந்த நாளுக்கு அவர் வர்றேன்னு சொல்லிட்டு போனதாரு, பிறந்த நாளுக்கு வந்திருப்பாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட வந்து கழிச்சு கொண்டிருக்கேன். அவரை பத்தி தான் நாள் முழுக்க கதை. என்னடா போனும் எடுக்கல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தேகமும். ஏன்னா அவர் பைக்ல போனவர் தானே, சில நேரம் ஆக்சிடென்ட் பட்டிருப்பார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமும். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், பொஸ்ஸுக்கு கால் பண்ணி நாங்க சார்ந்த டாக்டராக கிடைக்கிறோம். எங்க தம்பி தொழிலுக்கு வந்தவர் என்ன அவர் நிக்கிறாரா, அவர் போன் வேலை செய்யல அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னவர், இல்ல அவர் 31ஆம் தேதியோ 1 மணிக்கு 11 மணிக்கு பங்கெல்லாம் பார்த்து 1 மணிக்கு வீட்டுல இருந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு, போய் பார்ட்ஸ் செஞ்சுட்டு 2ஆம் தேதி வீட்டை வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அப்படின்ட்டு. அப்ப சரி என்னடா போனவங்க 2 நாள் போனமோ பின்னும் ஆளை காணலன்னு சொல்லி அவர் இன்னொரு இடத்துல அவர் ஃப்ரெண்ட் நம்பர் இருந்துச்சு, எந்த போன்ல இருந்து அவர் கதைப்பே. அப்ப நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்க தெரியல, என்ன செய்யறது தெரியல, அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், வாடியில் ஆக்கல காணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்று சொல்லி சரி இவர் இங்க இல்லாட்டி கிளிநொச்சியில அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார், சரி அங்க போய் இருக்கலாமே, அங்க போய் தங்கி நின்றுக்கலாமே, பிறந்த நாள் அங்க கொண்டாடிக்கலாம்னு சொல்லி நான் அவருக்கு கால் பண்றேன். 2ஆம் தேதி கால் பண்ணி கேட்க அவர் சொன்னார், நான் சாமினை பார்க்கவே இல்லை, அவர் இங்க வரவே இல்லை, அப்படி எனக்கு காலும் பண்ணல அப்படியே. அப்ப சரி என்று சொல்லி 2ஆம் தேதி ஒரு 11:30 இருக்கு கதைச்சு கொண்டு பத்தி எல்லாம் பார்த்தாச்சு, இனி சரி வராது, முல்லைத்தீவுக்கே நாளைக்கு போவோம் விசாரிக்க, என்னது இவர் காலையில போன்ல பதட்டம் இருக்கு தானே அப்படி என்று சொல்லி இருக்கு. ஒரு 11 போல போலீஸால வர்றாங்க. வந்து ஒரு அண்ணனும் கூட்டி கொண்டு வந்து, சாந்தன் யாருன்னு கேட்க எங்கட தம்பி தான், நம்ம தான் கழிச்சுவோம், எங்கட மகன் தான் சொல்ல, சாந்தனும் சிம்புதரனும் ஆக்சிடென்ட் பத்தி சீரியஸா இருக்காங்க கிளிநொச்சியில போங்க அப்படின்ட்டு. ஆக்சிடென்ட் தான் எங்களுக்கு சொன்னாங்க. சரி ஆக்சிடென்ட் தானே நாங்களும் போயிட்டோம். நானும் அம்மாவும் அக்காவும் தான் போறோம். போகும் சொல்லி இவங்க 2 பேரும் பைக்ல போனவங்க திருப்ப கொஞ்ச நேரத்தால வந்துட்டாங்க. வந்து பட்டால எனக்கு தெரியும் போது 4 அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஃப்ரெண்ட் மூலமா தான் எனக்கு தெரிஞ்சு, ஃப்ரெண்ட் மூலமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு 4. இவங்களுக்கு எல்லாம் ஊராக்களுக்கு அவங்களோட வீட்டாக்களுக்கு நேரத்துக்கு தெரிய வந்துட்டு 11:30 அவங்க சொல்லிட்டாங்க போல இறந்துட்டாராங்க அப்படி என்று சொல்லி. அப்ப இவங்க எல்லாம் போயிட்டாங்க, பட்டால எடுத்து கொண்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. போன பிறகு அடுத்த நாள் 3ஆம் தேதி வந்து பொடியே கொண்டு வந்துட்டாங்க. 3ஆம் தேதி எல்லாம் செஞ்சு அவருக்கெல்லாம் செஞ்சு, அது மட்டும் நான் அவரோட பொடியே பார்க்கல, ஏன்னா நான் பார்க்கவும் ஒரு போட்டோஸையும் நான் பார்க்கல. சரின்னு சொல்லி அடுத்த நாள் அவரோட பொடியெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வந்து பார்க்கக்குள்ள வந்து அவரோட போட்டோஸ் அங்க வச்சு ஆக்சிடென்ட் பட்டு எடுக்கக்குள்ள இது செஞ்ச போட்டோலாம் நாங்க பார்க்கக்குள்ள எங்களுக்கு அதுல ஒரு சந்தேகம், என்னடா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டு வந்தவர், ஹெல்மெட் உடையல பார்த்தா இவர கால் உடைஞ்சிருக்கு, என்ன ஃபுல் ஃபேஸ் தான் போட்டு இருந்து அவரோட கண்ணாடி உடையில, கண்ணாடியில இருந்த ஃபுல் அந்த இது வந்து தனியா கலர் பட்டிருக்கு கண்ணாடி, ஹெல்மெட் உடையில அவர் வாய் உடைஞ்சிருக்கு. அப்ப நமக்கு என்ன ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டு போனவர ஹெல்மெட் உடையாம எப்படி அவருக்கு வாய் உடையும் அப்படி என்ற ஒரு சந்தேகம். சரி இதெல்லாம் மீது செஞ்சுட்டு சரியா சொல்லி இதற்கு வழக்கு போட்டிருந்தவங்க. என்று சொன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் தானே, அதனால ஆக்சிடென்ட் மூலமா தான் எங்களுக்கு வர போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் தருவாங்கன்னு சொல்லி
வழக்கு போட்டிருந்தவங்க. அப்ப எங்களுக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கப்போ நாங்க வழக்குல கதைப்போம், கோர்ட்ஸ்ல கதைப்போம், லோயர் பிடிச்சு அப்படின்னு போய் போலீஸ் மூலமா சொல்லுவோம் போயாச்சு. கோர்ட்ஸுக்கெல்லாம் கதைச்சு லோயர் எல்லாம் பிடிச்சி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இதோ சந்தேகமா போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கோர்ட்ஸ் மூலமா கதைச்சு சந்தேகம் போட்டாச்சு. போடணும். அப்ப போலீஸ்காரங்க என்ன செய்யறாங்க, இது ஆக்சிடென்ட் தானே அவங்க எங்கள்கிட்ட நிரூபிக்கிறாங்க. நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம் இல்ல இது ஒரு எங்களுக்கு சந்தேகம். அவங்க ஏன் ஆக்சிடென்ட் விபத்து என்ன ஆதாரம் சொல்றாங்க, எப்படி இது விபத்தாயிருக்கும் சொல்லிருப்பாங்களோ? அவங்க விபத்தாயிருக்கும்னு சொன்னாங்க. அவங்க வேக கட்டுப்பாட்டையில இருந்து, அதாவது அதிகூடிய வேகத்துல அந்த பைக்ல கடைசி வேகத்துக்கு அதுல கிரவல் இருக்கு, அதுல அப்படியே மோதி பறந்து போய் விழுந்தாங்களா. இது அவங்க ஒரு யூகத்துல சொல்றாங்களா, இல்லாட்டி அவங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல அவங்கள்ட்ட ஆதாரம் இல்ல, அவங்களா ஒரு இதுல சொல்றாங்க, அவங்களா நினைச்சு சொல்றாங்க. அவங்க பார்க்கவும் இல்ல, பார்க்காம அவங்க கதைக்கிற கதைதான். பறந்து விழுந்தாங்களா, அடிபட்டுட்டாம கீழே அந்த கல்லுகள் எல்லாம் இருக்கா. வேலை செஞ்சு முதல்ல அதுல விபத்துக்குள்ளா இருக்காங்கன்னு சில வீடியோக்குள்ள சொன்னாங்களே. அதுக்குள்ள விபத்துக்குள்ள அது அவங்க பாதை தெரியாதவங்க. இவர் 8 வருஷமா முல்லைத்தீவுல தொழில் செய்யறவர். அவங்க இதுக்கு மேல விபத்தாயிருக்கு. விபத்தாகிருக்கு. அது இறந்தும் போயிருக்காங்களா? இறந்தும் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க சரியா நாங்க விசாரிச்ச மட்டும் இறந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அது அவங்க பாதை தெரியாதவங்க, அப்படியே விட்டுட்டாங்க. இவர் அப்படி இல்லை. இவர் முல்லைத்தீவுல இருந்து 8 வருஷமா தொழில் செய்யறவர். அந்த பாதையை யூஸ் பண்ணிருக்கு. அவரோட ஃப்ரெண்ட் கிளிநொச்சில இருந்திருக்கு. அந்த பாதையில தான் அவர் போறவர். அவர் போக்குலையும் அவர் இங்க இருந்து பார்ட்ஸ் வாங்க போயிருக்கு. போக்குலையும் அந்த பாதையால தான் அவர் போயிருக்கு. அவர் பைக் உடைஞ்சது சொன்ன பைக் உடைஞ்சது. அந்த உடைஞ்ச பார்ட்ஸ் வவுனியால விலகுறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பைக்கையே ஃபுல்லா செஞ்சுட்டு வருவோம். அந்த 31ஆம் தேதி எங்க இருந்து எங்க பார்ட்ஸ் வாங்க போனவர்? முல்லைத்தீவுல இருந்து வவுனியாக்கு. அப்ப அவர் அந்த இதால தான் போயிருக்கார். கிளிநொச்சால தான் போய் அப்படியே வவுனியா. இது 31ஆம் தேதி. அப்படின்னா அந்த விபத்து நடந்தவங்க சொல்றாங்க அந்த நாளா? அந்த நாள் விபத்து நடந்துன்னு சொல்ற அந்த நாள் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு நாங்க விசாரிச்சு அவர பேசலாம். எங்களுக்கு ஒரு நீங்க எங்க போய் விசாரிச்சீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் முல்லைத்தீவுக்கு போனோம். முல்லைத்தீவுக்கு கோர்ட்ஸ் முடிஞ்சு முல்லைத்தீவு போனீங்க. நீங்க நல்லா மடக்கப் பண்ணி அவருக்கு வழக்கு கொண்டு போட்டிருந்தவங்க. அந்த வழக்குல நாங்க சந்தேகம் ஒரு கேட்ஸ் கொடுத்து அப்படியே முல்லைத்தீவுக்கு போவோமே, அவர் தொழில் செய்யற இடத்துக்கு அவர் தொழில் செய்யற இடத்துக்கு போவோமே அப்படி என்று சொல்லி போக்குள்ள அங்க எங்களுக்கு கால் பண்ணி கதைச்சவர். இங்க நாங்க வீட்டு இருக்கக்குள்ளேயே முல்லைத்தீவுல அவர் ஃப்ரெண்ட் ஒரு கால் பண்ணி கதைச்சவர். 3 பேர் தான் வந்தவங்க அப்படின்னு சொல்லி. சரி 3 பேர் வந்தா இவர் 3 பேர் போயிருக்கக்குள்ள இவருக்கு எங்க ஒரு ஆளு கால 2 பேர் செத்துட்டாங்க. இன்னொரு ஆளுக்கு எதுவும் நடந்திருக்கு. எங்க வந்தவங்க 3 பேர்டா? முல்லைத்தீவுல இருந்து அது அவங்களோட சிநேகிதர். இவர் எந்த தம்பிய அவர் அவரோட தான் இருப்பார். பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அவருக்கு. அவரோட தான் போவார். அப்ப 3 பேர் தான் நின்றவங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியும் 3 பேர் வந்தாங்க? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவர் தருண் என்றவர் எங்கள்கிட்ட சொன்னவர். தருண் என்றவர் யாரு? தருண் என்றவர் முல்லைத்தீவுல அவங்களோட தொழில் செய்யறாள். அவரோட ஃப்ரெண்ட். 3 பேரும் போனவங்களா அப்படின்னு சொல்லி அப்ப அவர் நாங்க போன்ல காய்ச்சி ஒன்னும் சொல்ல முடியாது. இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா நாங்க அவரை நேரா விசாரிக்கணும். அதனால நேரா விசாரிக்கிறதுக்காக நாங்க முல்லைத்தீவுக்கே போனோம். 2 ஃபேமிலினா போய் அவங்க இறந்த இடங்களை பார்த்து எப்படியான இடங்கள் நாங்க பார்க்கலாம். எங்களுக்கு சந்தேகம் இருக்கவங்க நாங்க போய் பார்க்கணும். எல்லாம் பார்க்கக்குள்ள அப்ப அங்க அருணை கூப்பிட்டோம். அவர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுவர். முல்லைத்தீவு டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நாங்க அவர் முல்லைத்தீவுக்கு அவர் தம்பி தொழில் செஞ்ச இடத்துக்கு தான் வாரன்னு சொன்னோம். அவர் சொன்ன இல்ல நீங்க வராதிங்க, நீங்க நில்லுங்க, நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லி வந்தவர். அப்ப நாங்க கேட்டோம் யார் 3 பேர் போகணும்னு சொன்னீங்க, யார் யார் போகணும் அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னவர் அபிஷனும் சாந்தனும் சிபியும். அப்ப நாங்க அபிஷன் யார் இது அபிஷனா இருக்கு யோசிக்குள்ள இவர போட்டோ இருக்கு எங்க தம்பியோட நிக்கக்குள்ள. அப்ப அந்த போட்டோவை காட்டி நாங்க கேட்கிறோம் இவரை யார் சொல்றீங்க அபிஷன்? இவர் தான் அபிஷன். நான் சொன்னேன் இது அபிஷன் இல்ல, இவர பேர் வேற. ஆனா உங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காரு போல. இல்லக்கா இவர் அபிஷன் என்று சொன்னவர் தான். எங்களுக்கு இவர் பெருசா பழக்கம் இல்ல. அவங்களோட 3 பேர் வந்தவங்க. தருண் என்றவர் சொன்னார் 8 மணில இருந்து 6 மணி மட்டும் தன்னோட தான் நின்றவங்களா. தன்னோட தான் நின்று தன்னோட தான் 8 மணில இருந்து 6 மணி மட்டும் எங்க நின்றவர்? முல்லைத்தீவுல. இது எப்ப அந்த இறந்த விபத்து நடந்தது சொல்ற அந்த அண்டைக்கு? அந்த ஆண்டு 31ஆம் தேதி தான் நின்றவங்களா 3 பேரும் நின்று எல்லாம் குளிச்சு அங்க விளையாண்டு அதெல்லாம் செஞ்சுதான் 6 மணி போல தான் இவங்க வந்தவங்க. அப்படி அப்ப 6 மணி போல இவங்க வந்தவங்கன்னு சொன்னா அவர் 3:30 பார்ட்ஸ் மாத்த போயிருக்காரு பைக்குக்கு. அப்ப 6 மணில இங்க இருந்தவங்க எப்படி பார்ட்ஸ் மாத்த பைக்கு அங்க வவுனியாக்கு போவாங்க? 6 மணில இருந்து இவனோட நின்றுட்டு அப்ப இவரேன்னு ஒரு பொய் சொல்லணும். அப்ப ஏதோ நடந்தபடியா தான் இவன் ஒரு பொய் சொல்றாரு. சரி இவர் ஒரு பக்கம் வைப்போம். இவர் 6 மணில இருந்து பார்ட்ஸ் மாத்திர கடையில 6:45 மட்டும் நின்றுருக்காரு. எல்லாம் மாத்திட்டு கடைசியா பார்ட்ஸ் வாங்கின கடையிலும் சொல்லிட்டு போயிருக்காரு, அண்ணா நான் போறேன் சிலாவத்தில ஒரு பொடியினை சந்திச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இதால போகாதங்கடா, இங்க வவுனியால போக உங்களுக்கு கிட்ட, இதால போற உங்களுக்கு தூரம். அப்படி இல்லைன்னா சிலாவத்தில ஒரு பொடியினை சந்திச்சுட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே நாங்க அதால போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரி என்று சொல்லி 8:30 போல
சிபிட இறந்தவர் அவரோட நண்பர் வந்து அவரோட நண்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர் இங்கதான் இருக்கார், இறக்க கண்டியில இருக்கார். அப்ப அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. 7 மணிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் அங்க வருவேன். திருப்பி 8:30 கிளிநொச்சில சொல்லியிருக்காங்க சரியான மழைடா, நான் சில நேரம் வருவேன் சில நேரம் வர மாட்டேன் அப்படின்னு. அப்ப கிளிநொச்சில வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்கார், அவரோட சிநேகிதன் அவரோட கூடவே இருப்பார் எப்பவுமே. இங்கேயும் இருந்து தொழில் இங்கே இல்லாத அங்க போயிருந்தவர் கிளிநொச்சில. அப்ப அவர் என்னட்டு போக்குல சொல்லிட்டு போனவர் இவரோட தான் நான் வருவேன் அப்படின்னு. அப்ப சரி ஒருவேளை அங்கேயும் போயிருக்கலாம், அங்க போயிருந்தா ஒருவேளை அவங்க 3 பேர் வந்திருந்தா ஒரு பைக்ல 3 பேர் வர இயலாது, சில நேரம் வேற பைக்லயும் வந்திருக்கலாம், அவங்க வந்து ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி அந்த அன்றைக்கு அந்த அந்திவங்க வரமாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து இருந்தா யாரை விட்ட போயிருப்பாங்க, அவரோட ஃப்ரெண்ட் விட்ட. அப்ப இவருக்கு ஒரு இப்படி ஒரு விபத்து நடக்குதுன்னு சொல்லக்கூட அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவரும் சந்திச்சிருக்கலாம். நாங்க அவர்கிட்டையும் போய் கேட்டோம், இப்படி ஒரு பொடியன்ட்ட போய் கேட்டோம், இப்படி சொல்றாங்க உன்னை பத்தி, நீ தானே அவரோட இருந்தியா, கடைசியா 3 பேர் போய் நான் போகவும் இல்லை நான் தொழில் செய்யவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை நாங்க போய் கேட்க போனதுக்கு அப்ப எங்க அண்ணாட்ட இங்க இருந்தவர் போல அந்த செத்த டைம்ல பொடி இருக்கு, நேரம் முன்னுக்குள்ள அவரோட பொடி இருக்கு, வெளியில அந்த நண்பன் நான் சொன்ன கிளிநொச்சில அவருக்கு ஃப்ரெண்ட் இருக்கு, அவர் வந்து கேட்டிருக்கார் தண்ணியில போட்டா ஃபிங்கர் பிரிண்ட் படுமா அப்படின்னு கேட்டிருக்கார். புரியல என்ன தண்ணியில வந்து தண்ணிக்குள்ள கிடந்தா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்க மாட்டா அப்புறம் கேட்டார். ஏன் அப்படி கேட்டிருக்கு தெரியல, எப்படி கேட்டா ஏன்னா அவர் அந்த இடத்துல ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருக்கலாம், அந்த பிரச்சனை நடக்கும்போது ஒருவேளை தொட்டு தூக்கி இருக்கலாம் அவரை. தெரிஞ்சானே இப்ப இவர் கண் முன்னுக்கு நடக்காட்டியும் இவர் கொண்டு எங்கேயும் விட்டுருக்கலாம் அவரை. இவர் வந்து தொட்டு தூக்கி இருக்கலாம்டா, இந்த 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 உடல் வந்து அங்க கிடக்குது தானே. இப்ப அதுக்கு பிற்பாடு காவல்துறையோட போலீஸோட எதுவும் போனவரா இல்லாட்டி அதுக்கு முதலே இருந்திருக்கலாம்னு சொல்ல வரீங்க? அதுக்கு முதலே இருந்திருக்கலாம்னு சொல்றேன். ஏன்டா அவர் பயப்படுறது சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டார். அதே அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்கணும். அதாவது உங்களோட வீட்டை வந்து உடல் இருக்குது, உடல் இருக்கும்போது நீங்க சொல்ற சந்தேக நபர் வந்து உடல் இருக்கும்போது இல்ல, அடக்கம் பண்ணதுக்கு அடுத்து அது காலையில நாங்க எல்லாம் வந்து படியா காய்ச்சி. அப்ப என்னட்டா சம்பந்தம் இல்லாம ஒரு கேள்வி கேட்டார், ஃபிங்கர் பிரிண்ட் தண்ணிக்குள்ள போட்டா கிடைக்க மாட்டா பிரசாந்த். அது கேட்டவங்க ஆளை வந்து சந்தேகம் வந்தோன்னா ஆளை போய் பிடிச்சி விடும்போது உள்ள போயிட்டு வந்துட்டு பாக்குறேன் ஆளை காணல, ஆள் போயிட்டார். அப்படியே அது போகும்போது என்னட்டா ஒரு தம்பி ஒரு சேட்டை எடுத்துட்டு போயிட்டார். அது சம்பந்தம் இல்லாத தம்பியை சேர்த்து அடக்கம் வந்திருக்கான். அவர் வந்துட்டு சம்மந்தம் இல்லாம அந்த உடுப்பு எடுத்துட்டு கேட்க திருப்பி அதை கேட்க போனேன் பிரச்சனை. அது எந்த உடுப்பு? ஒரு நண்பன் செத்ததுக்கு நீ வந்து சேட்டை பாப்பியா நண்பன் உசுர பாப்பியா? சேட்டை என்னதுக்கு எடுத்து என்ன காரணம் எடுத்துன்னு அவர் தெரியாது எங்களுக்கு. ஏன் எதுக்கு எடுத்தான்னு கேட்கணும். அதெல்லாம் அதுவும் ஒரு சந்தேகம். அதை கேட்க போனா அவங்க போயிட்டு எங்களோட பிரச்சனை பண்றான்னு சொல்லி இங்க போலீஸ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம். இதுவும் அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, அவர் என்னோட சொல்லிட்டு போடுவார் வரக்குள்ள நான் அந்த நபரையும் கூட்டிட்டு வருவேன். ஏன்னா அவருக்கு விடிஞ்ச பிறகு அவரோட கூட பழகுறாள், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், நல்ல க்ளோஸ், அவரையும் கூட்டிட்டு வருவேன். 8 மணிக்கு சில நேரம் வருவேன் சில நேரம் வர மாட்டேன் இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கார். அப்ப அவர் கிளிநொச்சில இவருக்கு ஒரே ஒரு சிநேகிதன் தான், இங்கதான் அவங்க போயிருக்கணும். அவருக்கு தான் சொல்றாரு வரவும் இல்ல. அவரோட நான் கதைச்சி 3 மாசம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டார். ஆனா அவர் கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் வந்திருக்காரு. நான் கேட்கக்குள்ள அவர் சொன்னவர் கிறிஸ்துமஸுக்கு அவர் விடிய இல்ல, ஒரு 12 மணி போல வந்தவர். நான் கேட்ட எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த நபரை தான் சந்திச்சுட்டு வந்தனான் என்று சொன்னவர். அப்ப 3 மாசம் கதைக்கலாட்டினோட அவன் எப்படி கிறிஸ்துமஸுக்கு உன்ன சந்திச்சிருப்பான்? 1 மாசமும் இருக்காது, அவர் சாகிறதுக்கு 1 மாசமும் இருக்காது. கிறிஸ்துமஸ்க்கு எப்படி உன்ன சந்திச்சிருப்பான்? அப்ப என்ன நான் அப்பயும் கேட்ட எங்க அவர் 24ஆம் தேதியே இல்ல, சரி 23 கிறிஸ்துமஸ் வந்து இவர் வர்றேன். அப்ப கேட்டேன், அப்ப அவர்கிட்ட கேட்க எங்க போயிட்டு வந்து கேட்கிறேன், நான் வந்து இவரை சந்திச்சுட்டு வந்தேன்னா அப்படின்னு சொன்னவர் என்னட்ட. சரி அப்படின்னு விட்டாச்சு. 3 மாசம் உன்னோட கதைக்கலாட்டி எப்படி அவர் கிறிஸ்துமஸ் உன்னை சந்திச்சிருப்பார்? அப்ப அதுக்கும் எங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்ப கிளிநொச்சில நின்றுட்டு அவருக்கு ஒரு சிநேகிதனும் இல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அப்ப அதனால இவர்லயும் எங்களுக்கு ஒரு சந்தேகம். இன்னொரு நபர்லயும் எங்களுக்கு சந்தேகம் என்னன்னு சொன்னா, அவர் முல்லைத்தீவுல இருந்து சொல்லியிருக்காரு போல 20 நிமிஷத்துல உங்களோட வீட்டுல வந்துருவேன் சொல்லி. யார்கிட்ட யார் சொன்னது? அவரோட தொழிலுக்கு முதல் போனவர், அவருக்கு தெரிஞ்சால். ஆனா இவரை விட அவருக்கு வயசு கூட. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு சாந்தன் எங்க தம்பி 20 நிமிஷத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு. அப்ப 20 நிமிஷத்துல வர்றேன்னு சொன்னவர் வந்து முல்லைத்தீவை இதை தாண்டி பரந்தன் சதியை தாண்டி அவர் போயிருப்பார். போய் எல்லாம் போன வழியா தான் 20 நிமிஷம் வந்த அவர் போற இடத்து முல்லைத்தீவுல இருந்து அவர் போற இடத்துக்கு வந்து 20 நிமிஷம் ஆகும். அப்படி போன காரத்தோடைய 20 நிமிஷத்துல அவர் முல்லைத்தீவுல நின்று இருக்கணும். அதை தாண்டி போனபடியா தான் அவர் 20 நிமிஷத்துல அங்க போறேன்னு சொல்லி இருக்கணும். சரி இப்படி வர்றேன்னு சொன்னவரே இன்னும் இவள் நேரம் காணல, போய் பார்ப்போமே அந்த எண்ணமும் அவருக்கும் வரல. என்னடா இவங்க பைக்ல 20 நிமிஷத்துல வர ஒரு நேரம் ஆக்சிடென்ட் பட்டிருக்கலாம், எதுவும் பிரச்சனையா நடந்திருக்கும். திரும்ப அவர் எடுக்கக்குள்ள போன் ஓஃபா, அவங்களுக்கு எடுக்கக்குள்ள போன் ஓஃபா. அப்ப நீ ஒரு உன்னட்ட வாரன்னு சொன்னவனுங்கள் அங்க போய் சேர்ச்சுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உன்னட்ட வாரன்னு சொன்னக்குள்ள நீ போய் விசாரிச்சிருக்கோம். நான் இப்ப என்னோட ஒரு பதார்த்தம் பட்டிருக்கோம் போய் விசாரிச்சுக்கா 20 நிமிஷத்துல வரும் நண்பன் சொல்லி தெரிஞ்ச ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. அப்ப அவர்லயும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன, அப்ப இவர்
ஆக்ஷன் பட்டிருந்தா எப்படி பரந்தன் சந்தியை தாண்டி போய் 20 நிமிஷத்துல எப்படி போயிருப்பார்? மீட் பண்ணவும் இல்லையா? 20 நிமிஷத்துல வரணும்னு சொன்னவர் அவரை போய் மீட் பண்ணாம கேட்டா கேட்க சொல்றார் 20 நிமிஷத்துல வரணும் பாரு, அங்க போய் செத்து கிடக்கான் அப்படின்னு சொல்றேன். அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு? இவர்லயும் எங்களுக்கு ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இவர் முல்லைத்தீவுல பட் சாகுறதுக்கு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னுக்கு வந்து அங்க ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு சொன்னா, இவங்க கடல்ல குளிச்சு கொண்டு பாட்டு பாடி அப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுல யாரோ கேட்க வந்தாங்க, 5-6 பேர் கேட்க வந்ததுக்கு அதுக்குள்ள சண்டை மோதிட்டு இவரோட சண்டை இல்ல, இவரோட ஃப்ரெண்டோட போன இது செஞ்சிருக்குதான் இவரோட சண்டை வந்துட்டு, இவரோட சண்டை வந்து அது பிடிச்சி அடிச்சா ஒரு ஆளுக்கு மண்டை உடைஞ்சிட்டு. யார் அடிச்சு யாருக்கு மண்டோட? அந்த நிமிஷத்துல அவருக்கு தெரியாது யார் அடிச்சு யார் உடைச்சது தெரியும். இவங்க போலீஸுக்கு போகணும், போலீஸ் இவங்களை தேட போறாங்க அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன செஞ்சு, இவர் ஃப்ரெண்டும் கடற்கரையோட கொஞ்சம் தள்ளி அப்படியே நடந்து போய் பஸ்ல ஏறி கால்ல செருப்பும் இல்லாம அவர் போட்ட உடுப்பும் இல்லாம வந்துட்டாரு அப்படியே பஸ் ஏறி விட்டு. அப்ப உங்களோட தம்பி முல்லைத்தீவுல இருந்து ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை 6-7 மாசத்துக்கு முதல் நடந்திருக்கு. அங்க இருந்து அந்த அங்க இருந்து உடுப்பும் அதாவது சேட்டும் இல்லாம வந்து அங்க இருந்து நடந்து வந்து ஆட்டோ காசு கொடுக்காம பயத்துல ஓடி வந்தவன். பயத்துல ஓடி வந்து அப்ப அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா நான் இப்படி சண்டை பிடிச்சோமா போலீஸ் தேர்தான் யாரும் வந்து என்ன கேட்டா சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து ஓடி வந்து வீட்டுக்கு முன்னாடிட்டார். ஆட்கள் தெரியும் அடிச்சிருவாங்க, என்ன பிரச்சனை தெரியல. எங்களுக்கு என்னடா அங்க வச்சு பிரச்சனை இருந்தது, எங்க வேணாலும் நடந்திருக்கலாம். பிரச்சனை பட்டு வந்தவரு ஒருவேளை அங்க வச்சு ஏன்டா இது என்ன விஷயம் சொன்னா, அவர போன் வந்து உப்புதல்ல இருக்கு, ஆனா இவர் வந்து இங்கே கிடக்காது புளியம்பக்கன பால் தேவைக்கல. அப்ப எப்படி அது உப்பு தண்ணி வரும்? அது ஒரு சேர்த்து தண்ணி, அது எப்படி அதுக்குள்ள வந்து அங்க கிடப்பாங்க? ஏன்டா உப்பு தண்ணி கிடக்கு. ஏன்டா எங்களுக்கு இதண்டா கடல்ல வச்சு ஏதோ நடந்தது, கடல்ல வச்சு இப்படி பிரச்சனை அடிச்சு தண்ணி போட்டு எங்கேயோ டம் பண்ணி போட்டு கொண்டு ஆளை எங்கேயோ போடுற 2 நாள். ஏன்டா தண்ணிக்குள்ள வந்து கிடந்தா ரத்தம் வராது. ஏன்டா 3 நாள் கிடந்துன்னு சொல்றாங்க. தண்ணியில வந்து ஆளு ரத்தம், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளு பரவாயில்ல, மத்த ஆளுக்கு ரத்த வெள்ளத்துல கிடக்கு. அப்படி எப்படி கிடைக்கல? தண்ணிக்குள்ள வந்து விசாரிச்ச இடத்துல விசாரிச்சு பார்த்தோம், ரத்தம் எப்படியும் வர சான்ஸ் இல்லை. தண்ணிக்குள்ள 3 நாள் கிடந்தாலும் சான்ஸ் இல்லை. இது எங்களுக்கு கடலுக்குள்ள வச்சு போட்டுக்கணும். வேண்டாம் மீன் கடிச்சுன்னு சொல்றாங்க. மீன் அந்த இடத்துக்குள்ள மீன் கடிக்க வேண்டிய இடம் இதே இல்லையே, அது பாலத்துக்குள்ள எப்படி கிடைக்கல? வேண்டாம் அது தேங்கி நிற்கிற தண்ணி மீன் கிடைக்குன்னா எங்களுக்கு வந்து எங்கேயோ பிரச்சனை நடந்து கடலுக்குள்ள போட்டு ஏன்டா கால் சிதஞ்சிருக்கிறத பார்த்தா ஏதோ தலையை போட்டு வெட்டின மாதிரி. எப்படி அந்த இன்ஜின் பப்ளர் இருக்கு, அது போட்டு வெட்டினா அப்படி சிதையும். ஏன்டா கால் சிதைஞ்சிட்டு அதனாலதான் அப்படி நடந்து. ஏன்டா இதுல சந்தேகப்படுற எல்லாருமே அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்டா ஒரே இடத்துல மீட் பண்ணபடியா அந்த பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனை நடந்து இப்ப தப்பிக்க பாக்குறதுக்கு இப்ப ஒரு ஒரு கதையை மாத்தி விடுறாங்க. அம்மாட்டையும் வந்து சொல்லியிருக்காரு இப்படி இதெல்லாம் சண்டை நடந்திருக்கு அப்படின்னு. சரி என்று சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு, திரும்பியும் போயிருக்காரு. பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அமர்ந்த பிறகு போயிருக்காரு, தொழிலுக்கு போயிருக்காரு. போன இடத்துல சிசிடிவியை பார்த்திருக்காங்க. சிசிடிவி பார்த்த இடத்துல எங்க தம்பி தான் பொங்க சொல்ல அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கு. இவர் என்ன செஞ்சுட்டு அங்க நிக்க எதுக்கும் இன்னும் பிரச்சனை ஆயிரும், அப்படி என்ன அடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்லயே மாட்டுப்பட்டவன்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிட்டார், பேக்கல எடுத்துட்டு வீட்டை வந்துட்டார். வீட்டை வந்து இங்கதான் கொஞ்சம் காலமா தொழில் செஞ்சுட்டு திருப்பையும் அவரை பஸ் கூப்பிட்டு எப்படி ஒரு பிரச்சனை நடக்காது, நீ ஒரு பிரச்சனை போடாம வந்தீரன்னு சொல்லி ஒரு தைரியத்தோட தான் போடுவார். ஒருவேளை இதாலையும் அவங்க எதுவும் செஞ்சிருக்கலாம். இப்ப அடிச்சவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப நானா இருந்தாலும் இவங்க எனக்கு அதுக்குள்ள எனக்கு அது கோபம்னா வச்சிருப்பேன். வச்சிருந்தா ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் அதுக்கு செய்வேன். அதே போல இவருக்கும் இப்படி செஞ்சிருக்கலாம், அடிக்க போயிருக்கலாம், அடிச்சு கொண்டிருக்கலாம், அப்படின்னு நடந்துக்கலாம். அடிச்சவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த பிரச்சனையும் வரும். இப்ப எல்லாமே இப்படி நடக்கக்கூடாது, எல்லாமே ஒரு சந்தேகத்துக்கு இருக்குள்ள சரின்னு சொல்லி கோர்ட்ஸுக்கு போய் போலீஸ்டே நாங்க சொன்னோம். போலீஸ் எங்களுக்கு விளங்கப்படுத்துற இது ஆக்சிடென்ட் தானம்மா, நீங்க இப்படி கவலையில இருக்கடியா இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் சரின்னு சொல்லி திருப்பி நாங்களும் செஞ்சோம். இவங்களை நம்பாம இவங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்களே. அப்ப டிக்டாக்ல பார்த்தோம் ஒரு வீடியோல வந்து போலீஸ்காராக்கெல்லாம் இருக்காங்க. அவரோட பைக்கை தூக்கக்குள்ள பின்னுக்கு ஒரு ஆள் வந்து விரலாம் அமர்த்துது, கீழே எடுத்து வந்து அமர்த்துது. அப்ப வந்து விரல அமர்த்தல, என்னடா விரல தூக்கினவங்க அதை அந்த போலீஸ்கார சொல்றேன் அப்படி அமர்த்து சிங்களத்துல சொல்றேன். அப்ப கீழே அமர்த்து சொல்லக்குள்ள இவர் என்ன செஞ்சிருக்கு, அந்த விரல அவங்க கணக்கெடுக்கல, போலீஸ்காரங்க கணக்கெடுக்கல. இவங்க போய் இறங்கி தேடி நாங்களோ தெரியல. அப்ப நாங்க என்னடா ஆக்சிடென்ட் சொல்றாங்க, இவரோட பைக்கு பக்கத்துல விரல் கிடைக்குது, சரி நம்மளே போய் எடுப்போம், இவங்கள்ட்ட சொல்லி எதுக்கும் வராது, நம்மளே போய் ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி அங்க போய் இறங்கி அண்ணாதான் போய் இறங்கினவர். இறங்கி அவரோட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள பார்த்தா பெரல் இருக்கு. அந்த பெரலை எடுத்துக்கொண்டு கரையில வச்சு பார்க்கக்குள்ள பெரலுக்குள்ள இவரோட உடைஞ்ச பார்ட்ஸ்கள் கிடக்கு, சின்ன சின்ன பார்ட்ஸ்கள். சரி பைக் பார்ட்ஸ், என்ன பார்ட்ஸ்? பைக் பார்ட்ஸ் வெறும் உடைஞ்ச பைக் பார்ட்ஸ். ஆக்சிடென்ட் சொல்றாங்களே, உடைஞ்ச ஆக்சிடென்ட் சொல்றாங்க. அதுல பார்ட்ஸ் எல்லாம் அந்த பெரல் இருக்கு, பெரல் லோட்டமா இருக்கு. பைக் துருவா கொண்டு அப்படியே விட்டு அது பார்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள தான். பைக் வந்து எப்படி பார்ட்ஸ் எல்லாம் அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் உடைஞ்ச பார்ட்ஸ் அதுக்குள்ள விழும். இவங்க சொல்றத பார்த்தா இது வந்து திட்டமிட்டு கொலை செஞ்சுறாங்க, எங்கேயோ கொண்டு போட்டு எங்கேயோ கொண்டு போட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க போலீஸ்காராக்கள், அவங்க போய் அதிவேகத்துல வந்து அந்த குமியல், அந்த கல்லு குமியல் எடுத்து அதுல முட்டுப்பட்டு பறந்து போய் குத்தி விழுந்தாங்கன்னு சொன்னாங்க. திருப்பி நாங்க இந்த பெரல் பார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம், என்ன சொல்லிட்டாங்க, பெரல்ல வச்சுதான் அடிச்சு, பெரலையே அப்படி சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரல்ல மோதப்பட்டு தான் போய் விழுந்துட்டாங்க. அப்ப இவங்க சொல்றது எது உண்மை? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா? பெரல் இருக்கு, நாங்க எடுத்து வச்சிருக்கோம் என்று சொன்னா பார்ட்ஸ் எல்லாம் கிடக்கு. பார்த்தா ஆக்சிடென்ட் பட்டு கீழே விழுந்திருக்காங்க. போலீஸ்காரங்க சொன்னாங்க கீழே கல்லு மண் எல்லாம் கிடக்குதுன்னு சொல்லி. அப்ப அதனாலதான் அவருக்கு வாயில எல்லாம் காயம். அப்ப அவர் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டிருந்தவர். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டவருக்கு வந்து ஹெல்மெட் உடையாம எப்படி அவர் வாய் உடையும்? ஹெல்மெட் உடையில வாய் உடைஞ்சிருக்கு. ஹெல்மெட் உடையில அந்த கிளாஸ் கண்ணாடி அது மட்டும் தான் உடைஞ்சிருக்கு. மற்ற ஹெல்மெட்டுக்கு எந்த ஒரு அடி எதுவும் இல்லை. அப்ப அந்த ஹெல்மெட் உடையாம எப்படி அவருக்கு வந்து வாயில காயம் ஏற்பட்டுக்கணும்? ஒன்று ஹெல்மெட் உடைஞ்சு அப்படியே போய் அடிபட்டு தான் வாய் உடைஞ்சிருக்கணும். ஆனா இவர் சட்டை கிழிஞ்சிருக்கு, கம்பியில சிக்கப்படல, கீழேயும் கம்பிகளில். அப்ப எப்படி இவர் ஷர்ட் வந்து கிழிஞ்சிருக்கும்? இவர் ஒரு ஆக்சிடென்ட் பட்டா அது அப்படியே போய் இருக்கிற மாதிரி தான் நம்ம போய் விழுந்து அடிபடும். இதுலயே பார்க்க கூட போலீஸ்காரங்க ஒரு சந்தேகமும் வரலையா? இல்ல இதுக்குள்ள ஏற்கனவே ஆக்சிடென்ட்கள் நடந்ததானே, ஒருவேளை இதுக்கும் அப்படி ஆக்சிடென்டா இருக்குமென்று இவங்க இதுக்கு பெருசா நினைச்சு அதுக்குள்ள இறங்கி அவங்க ஒண்ணும் செய்யலையோ? உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பெரல் உள்ளுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல, நாங்க பெரலை பார்த்து போய் எங்க அண்ணன் இறங்கி போய் அவரே எடுத்து வந்து பெரல அந்த அவங்க சொன்னவங்க தானே கீழே கல் எல்லாம் இருக்கு அப்படின்னு. சரி நம்மளும் போய் பாப்போமே. இங்க இருந்து அங்க போனோம். நீங்க இங்க இருந்து முல்லைத்தீவுக்கு நாங்க போனோம். இவங்களெல்லாம் நம்பி வேலையில நம்மளே எங்க தம்பிக்கு நீதி கிடைக்கணுமா நம்மளே இறங்குவோம் அப்படி என்று சொல்லி உள்ள போய் அண்ணாதான் எல்லாம் பார்த்து கீழே வெறும் களிமண் புதையுது. பெரலும் இருக்கு. பெரல் இருக்கு. வெளியில பார்த்தா பெரலுக்குள்ள பாட் சாமான்கள் கிடக்கு. இது வந்து போலீஸ்காரர்கள் அது கணக்கு எடுக்கல. இறங்கி ஒரு பார்ட்ஸ் எல்லாம் வந்து பெரல் உள்ளுக்கு வந்தது. அதுதான் எங்களுக்கு தெரியல. கேட்டா சொல்றாங்க அப்படியே முட்டுப்பட்டு போய் உடைஞ்சிருக்கு அப்படி. சரி, அதுக்குள்ள வந்து அவர் உடைஞ்ச அந்த சின்ன சின்ன பார்ட்ஸுகள் கிடக்கு. அவர் வந்து அவங்க வாங்கிட்டு வந்த பார்ட்ஸுகள் இல்ல, அவங்க அடிப்பட்ட அந்த உடைஞ்ச பார்ட்ஸுகள் தான் கிடக்கு அதுக்குள்ள. சரி, இப்ப உடைஞ்ச பார்ட்ஸுகள் அதுக்குள்ள எப்படி வரும்? ஒருவேளை அடிப்பட்டு கொண்டு போயிருந்தாலும் அந்த பார்ட்ஸ்கள் வந்து வெளியே தான் அது எப்படி பெரலுக்குள்ளேயே விழுந்திருக்கும். இப்ப தண்ணிக்குள்ள போட்டாலும் உடைஞ்ச பார்ட்ஸ்கள் அதுல வந்து ஹெட்லைட் அதெல்லாம் காணவே இல்ல. அந்த தண்ணிக்குள்ளேயே காணல. நாங்க தேடி பார்த்தோம் தண்ணிக்குள்ளேயே ஹெட்லைட் ஒன்னே காணல. அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ்கள் ஹெல்மெட் உடையல. ஆனா ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க பஞ்செல்லாம் அதுக்குள்ள கிடக்கு. ஹெல்மெட் அந்த உள்ள இருக்க அந்த மாஸ்க், அந்த டஸ்ட் போகாம இருக்கு அந்த மாஸ்க்ல பிச்சு ஊச்சி இழுத்து விட்ட மாதிரி கிடக்கு. ஆனா டேமேஜ் இல்ல. என்ன பிரச்சனை இருந்துச்சுல அதெல்லாம் போட்டு இழுத்து விட்ட மாதிரி இருக்கு. ஹெல்மெட்குள்ள அந்த அது எப்படி ஹெல்மெட் உடையாம அதுக்குள்ள இருந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி வெளியே வந்திருக்கு? இவங்களுக்கு வாயெல்லாம் உடைஞ்சும் இருக்கு. அது எப்படி ஹெல்மெட் உடையாம வாய் உடைஞ்சிருக்கும்? கண்ணுல எல்லாம் சரியான ஆட்டி. ஆனா கண்ணாடி வந்து அப்படியே கலக்கி கிடக்கு. அந்த கண்ணால வருது. அந்த தெரிஞ்ச அந்த என்னடா கண்ணுக்குள்ள அந்த வடிஞ்சிட்டு இருந்துச்சு. இது ரத்த கலர்ல வடிஞ்சிட்டு கண் கலங்கிட்டு கண்ணு கருப்பு எல்லாம் பாக்கலாம் எல்லாமே இது செஞ்சு இப்ப நாங்க இதெல்லாம் பெரல் எடுத்துட்டு போன போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க பெரல்ல தான் அவங்க இடிச்சு கொண்டு போயிட்டாங்க. முன்னுக்கு அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம் வேற. பைக்கு துருவா அப்படியே ஓவர் ஸ்பீட்ல வந்து அவங்க சொல்றாங்க 110ல வந்து ஓவர் ஸ்பீட்ல விட்டு அப்படியே விழுந்துட்டு பேசி சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா பைக் வந்து இப்படி வந்து மேலால குத்தி அப்படி கீழே வந்து தண்ணி எஃபெக்ட் அடிக்கிற பொங்கல் தூண் இருக்கு. அது மாதிரி சட்னி கம்பி இருக்கு. அது குத்து போட்டு தான் வாய் உடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. வாய் தான் உடைஞ்சிருக்கு. ஆனால் அவர் போட்டுறது ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். அதுக்கிட்ட உடைய வாய்ப்பு இல்லையே. இப்போ இன்னொரு சொன்னாங்கடா நாங்கள் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் அதான் சரி நாங்கள் போய் உள்ளே போய் இறங்கி போய் பார்த்தா உள்ளே வந்து பெரல் கிடந்து பெரலுக்குள்ள அந்த பைக் பசங்க கிடந்தோடனே அந்த வீடியோ கொண்டு இவங்கள்ட்ட காட்டினோடனே அவங்க எது சொன்னாங்க அதே சாட்டாவே சொல்லிட்டாங்க பெரலில் அப்படி ஒன்று விட்டாலும் பெரல் மோதிட்டேன். ஆனால் பெரலுக்கு அந்த சேதம் இல்லை ஒன்றும் இல்லை. பைக் டயர் பெச்சாகலை. அது சிவத்தில் போய் அடிபட்டு எந்த ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எங்களுக்கு தெரியும். சரி, அவ்வளவு ஃபாஸ்டா அவங்க வந்திருந்தாலும் இப்ப அவங்க போயிட்டு வந்த பாதை தானே அது. இவங்க போக்குலையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்குள்ளால போக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வரக்குள்ள. அப்ப அவங்க ஸ்லோ பண்ணி தான் வந்திருப்பாங்க. சரி, அப்படியே அவங்க ஃபாஸ்டா வந்திருந்தாலும் பிரேக் அடிச்சிருப்பாங்க. பிரேக் அடிச்ச எந்த தடையுமே இல்ல. சரியா, எந்த தடையும் இவங்க நாங்களும் போய் பார்த்தா எந்த தடையும் இல்ல. அந்த பிரேக் அடிச்சு அது அடையாளம் இல்லாத சொல்லிட்டாங்க. அப்படியே முட்டி வேகத்துல மூட்டிட்டாங்க. முட்டி அப்படியே பறந்து போயிட்டாங்க. சரி, இவங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ்காரர்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க பார்த்தாங்களா? ஃபுல் ஸ்பீட்ல வந்தாங்க இவங்க பார்த்தாங்களா? அதே கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம். சரி, நம்ம நிறைய சந்தேகம் இவங்க மேல எல்லாம் சந்தேகம் சொல்றீங்க தானே. இவங்க எல்லார் மேலயும் விசாரணை ஏதாவது செஞ்சாங்களா காவல்துறை? இன்றைக்கு வரைக்கும் இல்ல. நாங்க போன முறை கொடுத்துட்டு வந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க போன முறை வழக்கு இந்த முறை வழக்குல சொல்லிட்டாங்க
அவங்கள நாங்க போய் தேடின 3 நாளா ஆக்களை காணல அப்படி என்று சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே அவங்கள, அப்ப நீங்க போலீஸ் இவங்க சொல்லலாம் தானே? நாங்க சொல்லிட்டு வந்தோம், இந்த முறை சொல்லிட்டு வந்தோம், இப்படிதான் எங்க ஊருக்குள்ளதான் இருக்காங்க, நீங்க வந்து இவங்களை கேளுங்க அப்படின்னு நம்பர் நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் வரல அவங்க. உண்மையாவே காவல்துறை இதை விசாரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா பாக்கும்போது? அதனாலதான் எங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் கொடுத்து எங்களுக்கு வந்து இதுல ஒரு இது வெறுத்து போயிட்டு, எங்களுக்கு என்னடா இது போறோம் ஒரு பதிலும் இல்லை, இந்த அவர் செத்து 5 மாசம் ஆயிட்டு, இதுக்கு இன்னும் ஒரு பதில் இல்லைன்னு சொல்லப்போ சரி மீடியாவுக்கு கொடுப்போமே, மீடியா மூலமாச்சும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குதா அப்படின்னு. இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சிருந்தது, நானும் தெரிஞ்சிருந்தது விபத்துன்றதான். இப்ப இதை தாண்டி நீங்க என்ன ஆதாரம் இருக்குது விபத்து இல்ல? இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பிரச்சனை நடந்தது, அடிச்சு கொண்டிருக்கலாம், இதை தாண்டி இது விபத்து இல்ல, அடிச்சு கொண்டிருக்கலாம், கொலை செஞ்சிருக்கலாம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? எங்கள்கிட்ட வந்து 8 மணில இருந்து 6 மணில இருந்து 8 மணில இருந்து 6 மணி மட்டும் ஒருத்தனோட நின்று ஒருத்தன் சொல்றான், இங்க பார்த்தா இவர் வவுனியால பார்ட்ஸ் மாத்த வந்திருக்கு, அதுக்குரிய பில் எங்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்ற என்னடா இவர் கிளிநொச்சில இருந்து கால் பண்ணா நான் வரமாட்டேன்னு சொன்னவர் வரமாட்டேன்னு, சரி இவர் போக்குள்ள வந்து கிளிநொச்சியால தான் போயிருப்பார், போயிட்டு வவுனியால பார்ட்ஸ் மாத்திட்டு வீட்டு வந்திருக்கலாமே, ஏன் திரும்பவும் அவ்வளவு தூரம் கிளிநொச்சியால சுத்தி முல்லைத்தீவுக்கு வரணும்? அதுல ஏதோ ஒரு விஷயம் இருந்தபடியா அங்க ஒரு ஆளை சந்திக்கிறபடியா தான் இவர் அதால போயிருக்கணும். அவ்வளவு தூரம் மினக்கட்டு வந்த வழியாலே திரும்ப வருவானா? இல்ல, தூரத்தை பாப்பாடு. இப்ப நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் தூரத்தை நாங்க பாத்துருப்போம். அப்ப அதுதான் அவங்களுக்கு தப்பு. இங்க ஏதோ விஷயம் இருக்கிறபடியா தான் அவர் போயிருக்கு, யாரையும் சந்திக்க போயிருக்கலாம், அதுல பிரச்சனை நடந்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம், இவங்க அடிச்சு யாருக்காச்சும் ஒரு விபரீதம் நடந்திருக்கலாம், அதுல ஐயோ என்ன செய்யறது தெரியாம எங்கேயும் பதுக்கி வச்சிருந்திருக்கலாம், பதுக்கி வச்சிருந்து இவங்களை அடிச்சு கொண்டு 2 நாளைக்கு பிறகு கொண்டு வந்து இவங்களை போட்டிருக்கலாம். இப்ப எல்லாம் இது செஞ்சு சரி இவர் விழுந்து இருந்த ஒரு சேத்து தண்ணி மழை பெஞ்சு தேங்கி நின்ற தண்ணி. ஆனா நாங்க இவர போன் கிடைச்சு இவர போனை கொண்டு செய்ய கொடுக்க கூட சொல்றாங்க, இது உள்ள உப்பு தண்ணி போயிருக்கு, இந்த போனை செய்ய முடியாது. என்னடா சேத்து தண்ணிக்குள்ள இருந்தவரை எப்படா உப்பு தண்ணிக்குள்ள போன்ல எப்படி உப்பு தண்ணி வந்துச்சு, இது என்ன நடந்தது, இதுக்கு என்ன ஒரு முடிவு எல்லாம் பார்க்கக்கூட எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. சரி போலீஸ்டே சொல்லி ஒரு முடிவில்லை, இதுக்கும் சொல்லி ஒரு முடிவும் இல்லை, சரி அப்படின்னு சொல்லி அந்த ரோட்ல வந்து கல்லு கடை ஒன்று இருக்கு. இவங்க விபத்து நடந்ததுல கல்லு கடை ஒன்று இருக்கு. இவங்க வந்து 31ஆம் தேதி ஆக்சிடென்ட் பட்டுதான் 3 நாளா தண்ணிக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. சரி 2 நாளாச்சும் இருந்திருப்பாங்க. இவங்க பேக் ஹெல்மெட் எல்லாம் மிதக்குது, கரையோரத்துலதான் மிதக்குது. சரி தெரியக்கூடிய மாதிரி மிதக்குது. அதுல வந்து யாராச்சும் வந்திருக்கலாம், அதுல நடமாறி இருக்கலாம், போக்குள்ள பாத்துருக்கலாம், பேக் ஹெல்மெட் பாட்டால மிதக்குது. 3 நாளா பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்ல அவங்களுக்கு, எப்படியும் பாத்துருப்பாங்க. இவங்க வந்து 2 நாள் வச்சிருந்து இவங்களை என்ன செய்யறது எல்லாம் இது செஞ்சு போட்டு இவங்களுக்கு கட்டி வச்சு எங்களுக்கு வந்து நல்ல தண்ணியில வச்சிருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நல்ல தண்ணினா உடம்பு வந்து பழுதாகிருக்கு. இது வந்து உப்பு தண்ணில வச்சு ஆக்கல கடலுக்குள்ள வச்சு இந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்படிதான் சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ டாக்டர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு எப்படி இறந்திருந்தாலும் வைத்தியசாலையில உங்களுக்கு ஒரு வைத்தியர் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருப்பாங்களோ, என்ன சொன்னாங்க? அண்ணாவும் அம்மா தான் போடுவாங்க அந்த இடத்துல. அது வந்து இது வைத்தியர் சொன்னது எங்களுக்கு என்னன்னு சொன்னா, அவருக்கு வந்து மீன் கடிச்சிருக்கு, மண்டையில வந்து அடிபட்டிருக்கு, கால் உடைஞ்சுன்னு சொல்லலை எங்கள்கிட்ட. மீன் கடிச்சிருக்கு, தலையில அடிபட்டிருக்கு, மண்டோடு வெடிக்கல, மற்றது வந்து வாயில் அடிபட்டிருக்கு, மற்றது வந்து நெஞ்சில் அடிபட்டிருக்கு, விழாவில் முடிஞ்சிருக்கு, அவ்வளோ வேற ஒன்றுமே எங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அப்ப அன்றைக்கே உங்களுக்கு வைத்தியர் சொல்லுவாங்களே கட்டாயம் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்காது? சந்தேகம் இருக்கான்னு கேட்டவங்க. எங்களுக்கு என்னடா எங்க தம்பி விஷயத்த 31ஆம் தேதி சொன்னவங்க. இப்போ நாங்க வந்து 31ஆம் தேதி எங்களை செய்ய வேண்டிய கடமை இருக்கு, எங்களை விட்டுரு தம்பி, அதனால நாங்க சந்தேகம் எங்களுக்கு அப்பயே சந்தேகம் இருந்துச்சு தான், இது திட்டமிட்டு செஞ்ச படுகொலைன்னு சொல்லி. அப்ப நாங்க அதை செய்யற தம்பி இது பொடியை எடுத்து வந்துட்டோம். சரி 3 நாள் இவங்க வந்து தண்ணிக்குள்ள கிடந்து இருந்தா ஒரு ஆள் வந்து 2 பேரும் ஒரேடியா தான் தூக்கினவங்க. தூக்கக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்து ரத்தமே இல்ல. அப்ப 3 நாள் கிடந்து அழுகி போனவங்களுக்கு எப்படி ரத்தம் வரும்? அடுத்த ஆளை தூக்கக்குள்ள ஃபுல்லா வர்ற உடம்புல தூக்கி முடிஞ்சா ரத்தம் இருக்கு வர்ற உடம்புல, அது எப்படி வரும் என்று சொன்னா ஒரு அழுகிற உடம்புல இருந்து ரத்தம் வரும், ஒரு வித்தியாசமா தான் வரும். ஆனா ரத்த கலர்லயே ரத்தம் வராது. இவரை தூக்கினோடனே ரத்தம் வந்திருக்கு. தண்ணிக்குள்ள கிடக்க மட்டும் ரத்தம் வரல, ரத்தம் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வச்சோன்னா ரத்தம் ஊற வலிக்குது, உடம்பு விட்டு வெளியே வர வலிக்குது. ஒரு ஆளுக்கு ரத்தம் ஒரு ஆளுக்கு ரத்தம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து சரி நாங்களும் இதெல்லாம் செஞ்சு சரி மொபிட்டல் கம்பெனிக்கு போனோம். சரி இவர் இதை என்னடா இவர் கடைசியா யாரோட கதைச்சிருக்காருன்னு பார்ப்போம். மொபிட்டல் கம்பெனிக்கு போன இடத்துல அவங்க சொல்லிட்டாங்க ஒரு போலீஸ் என்ட்ரி இல்லாம நாங்க தர முடியாது அப்படின்னு. அப்ப நாங்க அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டோம், இவர் கடைசியா யாரோட கதைச்சிருக்காரு, இவரோட போன் எப்போ ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு ஹச் நம்பர் தான் தந்தாங்க எங்களுக்கு. அதுவும் ஃபுல்லா அவங்க நம்பர் சொல்லல, 3 நம்பர் தான் சொன்னாங்க. ஹச் நம்பர் 3க்கு 72 அப்படி வரும்போது அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லி இவர போன்ல எங்களுக்கு போலீஸ்காரர்கள் தந்துட்டாங்க தானே, அவரோட காசும் போனும் தந்துருந்தவங்க. அப்ப இவர சிம் எந்த போன்ல தான் நான் போட்டு வச்சிருந்தேன். சரின்னு சொல்லி யார் 72ல நம்பர் இருக்கு அடிச்சு பார்த்தா வருண் என்றவர் வந்தார். சரியா, அவர் வந்து சிபிட ஃப்ரெண்ட் இருந்தவர் ஃப்ரெண்ட், எங்க தம்பியில மத்தவர் ஃப்ரெண்ட்.
அப்ப நாங்க அவருக்கு கால் பண்ணி கேச்சோம். தம்பி நாங்களும் இப்ப கொஞ்சம் இதாத்தான் கதைப்போம். தம்பி கடைசியா அவங்களோட கதைச்சிருக்கான், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர்த்தையும் கேட்டு அப்பா அவர் சொன்னார், இல்லக்கா 7 மணி போல எனக்கு கால் பண்ணியா வருவேன்னு சொன்னார். 8 கால் பண்ணி வரமாட்டேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவர் அதுக்கு பிறகு கால் பண்ணியிருக்காரு நிறைய தரம், என்னடா காணல அவ்வளவு. அவர் அந்த 8 காய்ச்ச பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு கால் பண்ணி இருக்கார். எல்லா போன் ஆஃப் வருது. சரி இதெல்லாம் முடிஞ்சு இப்படியெல்லாம் விசாரிச்சு எல்லாம் சொன்ன பிறகு அவங்களோட போன்ல நாங்க திரும்ப எடுக்கக்குள்ள சரி போலீஸ்காரன்ட்டு கொடுக்கணும் தானே, கொடுத்து எல்லாம் இது செய்ய பார்க்கல எல்லாரோட போனும் சுவிட்ச் ஆஃப். என்னடா இது இப்ப எல்லா தகவலும் எங்களுக்கு சொல்லிட்டு கடைசியில நாங்க போலீஸுக்கு போய் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னது அவங்களோட போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்றது. அப்ப இதுல என்ன நடந்தது? சரி இதெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாச்சு, திரும்ப நாங்க இங்க போய் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த 6 மாசத்துக்கு முன்னுக்கு இவரை அடிச்சு ஒருவேளை அவங்கதான் அடிச்சு இவரை கட்டி போட்டு வச்சிருந்து தண்ணிக்குள்ள கொண்டு வச்சிருந்து 2 நாளா. அதுக்கு பிறகுதான் நாங்க விடிய சாமா கொண்டு போட்டு என்று சொன்னா ஒரு நடமாடுற இடத்துல வந்து கல்லு கடை இருக்கு, யாராச்சும் வந்து பாத்துருப்பாங்க பைக்ல போறவங்க. அவங்கள பாக்கலாட்டியும் அந்த ஹெல்மெட் பேக்குகளை பாத்துருப்பாங்க. அப்ப அந்த 3 நாளுக்குள்ள எப்படியாச்சும் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்து அதை பார்க்க வந்திருப்பாங்க, பாட்டாலாம் மிதம் ஹெல்மெட்ல மிதக்குள்ள பார்க்க வந்திருப்பாங்க. அந்த டைம்ல பார்க்காம இருந்திருந்தா அப்ப இதுக்கு என்ன நடந்திருக்கும்? அப்ப இவங்க எங்கேயோ 2 நாள் வந்து அடிச்சு வச்சிருந்து இவங்க கட்டி போட்டு வச்சிருந்து உப்பு தண்ணிக்குள்ள வச்சிருந்து அவங்க டக்குனு பல்லுனா போயிடுவாங்க. உப்பு தண்ணிக்குள்ள வச்சிருந்து நடமாட்டம் இல்லாத நேரத்துல ஆட்கள் கொஞ்சம் கம்மனி வச்சுட்டு விசாரிச்சு தெரிஞ்சிருக்காங்க. இந்த பாக்குறேன் இப்ப ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், இவங்க போயிட்டு எல்லா இடம் போட்டு போலீஸ் இல்லாத டைமை பார்த்துட்டு இவங்க அந்த டைம்ல விடிய பொருட்கள் தான் கொண்டு போட்டுருக்கு. இது வந்து இது நைட்ல நடந்தது, விடியப்புறம் அந்த 2 மணி அந்த 1 மணி டைம்ல தான் தூக்கி கொண்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள இவங்களை அடிச்சு கொண்டுதான் இவங்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஏண்டா இவங்க ஆக்சிடென்ட் சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆதாரமும் இல்ல. சரி எங்கள்கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்கு, இது எங்கள்கிட்ட இருக்கும்போது நாங்க அதை சொல்லக்குள்ள எங்களுக்கு வந்து போலீஸ் மேல நம்பிக்கையே இல்லாம போயிட்டு இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவே வராது. போக போக இந்த வழக்குகளை தள்ளி போடுவாங்க, எங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு முடிவு கிடைக்கும். இவருக்கு என்ன நடந்தது? சரி அவர் இறந்துட்டாருன்னு விட்டாலும் அவர் இறந்ததுக்கான ஒரு நீதி தேவைதானே, என்ன நடந்தது அப்படின்னு இன்றைக்கு வரைக்குமே எங்களுக்கு இவர் நினைச்சு நாங்க அழுறதான். கவலை எங்களுக்கு சொல்லலாத கவலை. இவருக்கு என்ன ஆக்சிடென்ட் பட்டு செத்தாரா இல்ல இது ஒரு இது அடிச்சு கொண்டுட்டாங்களா அப்படின்னு பார்க்கக்குள்ள எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும். இவர் நான் எங்களை பொறுத்தளவு இவர் அடிச்சுதான் கொண்டிருக்காங்க, அடிச்சு கொண்டு இவங்களை கட்டி போட்டு வச்சிருந்தேன். இவங்களோட போட்டோஸ்கள் இவர சட்டை கிழிஞ்சது இவர பட்டுலா கலர் இருக்கும் போது இவர் அடிச்சு கொண்டுதான் இவங்களை 2 நாள் டம்ப் பண்ணி வச்சிருந்து இரவா கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அப்படி இவங்க வச்சிருக்குன்னு சொன்னாலும் வீடுகளுக்குள்ள இவங்களை வச்சிருக்க முடியாது, ஒருவேளை தண்ணிக்குள்ளதான் வச்சிருக்கலாம். சரி வீடுக்குள்ள வச்சா மணக்க வெளியிட்டு தண்ணிக்குள்ள வச்சா பொடி வந்து பழுதாகாது, அது அந்த சிஸ்டத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல தண்ணி, உப்பு தண்ணி. அதோட சில நேரம் உடம்புகள் சிதைஞ்சிருந்து அப்படி இருந்தா ஃபிங்கர் பிரிண்டும் சில நேரம் மாட்டுப்படாம இருக்கலாம் தானே. தண்ணிக்குள்ள நிறைய நாள் கிடந்து உடம்புகள் கிடக்கக்குள்ள என்ன செய்வாங்க, அதை பெருசா இவங்க ஆக்சிடென்ட் சொல்லக்குள்ள பெருசா அதை விசாரிக்க மாட்டாங்க. விசாரிக்காம சரி தண்ணிக்குள்ள போட்டு வச்சு நல்லா அழுக வச்சிருந்து டாக்டரும் பெருசா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களோட சைட்ல அவங்க யோசிச்சிருக்கலாம். யோசிச்சு நல்லா இதெல்லாம் ரெடி பண்ணி நல்லா ஒரு பிளான் பண்ணி தான் இவங்களை கொண்டு போட்டு அடிச்சு கொண்டுதான் போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு டாக்டர் இவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து 2 பேருமே மூச்சு தண்ணி அட்டகோல் எதுக்குமே பாவிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. பிடிக்கல எதுக்குமே பாவிக்கலன்னு இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நான் போகல, அம்மாவும் அண்ணாவும் தான் போனவங்க. அவங்க சொன்னவங்க என்னட்ட வந்து இவங்க வந்து இந்த அட்டகோலும் பாவிக்கல, இவங்க வந்து நெஞ்சு விழா எலும்பு ஏதோ உடைஞ்சுதான் மூச்சு திணறி உள்காயம் மூச்சு திணறி செத்துருக்காங்க, காலில் ஏதோ மீன் கடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலை பார்க்கும் போது இன்னுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கிடைக்கல. அந்த காலை பார்க்கும் போது அது ஒரு மீன் கடிச்ச மாதிரி விளங்குதான். எலும்ப போய் மீன் கடிக்கும், அது எப்படி சிதைஞ்சிருக்கு, அது வந்து ஏதோ வெட்டப்பட்ட காயங்கள் மாதிரிதான் இருக்கு. மீன் கடிக்காத அதுக்குள்ள நாங்க போய் பார்த்துனாங்க. பார்க்கக்குள்ள அதுல ஒன்றுமே இல்லை, மீனும் இல்ல, ஒரு இதுக்குமே இல்லை. நாங்க நல்லா 2-3 தரம் போய் அதுக்குள்ள அலாசி எல்லாம் பார்த்து அதுக்குள்ள ஒரு இதுக்குமே இல்லை, கல்லும் இல்ல மண்ணும் இல்ல. அப்ப போலீஸ்காரர்கள் சொல்றாங்க கல்லு கிடக்கு அந்த கம்பி கிடக்கு அதனால அவர் வாய் உடைஞ்சது அப்படின்னு. அப்ப இவர ஹெல்மெட் விடாம இவர வாய் உடைஞ்சிருக்கு, இவங்க ஹெல்மெட் போடாம வர ஏழுமா பெஸ்ட், ஹெல்மெட் போடாம வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவ்வளவு தூரத்துல ஹெல்மெட் போட வரலாது. பெருசு அவருக்கு 2 கல்லுல பாதி துண்டு இல்ல. அது ஹெல்மெட் நல்லா இருக்கு, ஹெல்மெட் நல்லா இருக்கு. மற்றவருக்கு சரியான காயங்கள் வெட்டு காயங்கள் இருக்கு. ஆனா எங்க தம்பிக்கு வந்து நாங்க பின்னுக்கு அந்த இப்ப ஒரு மாசத்துக்கு முதல்ல எங்களுக்கே தெரியுமா இருக்கு முதுகுல வெட்டு இருக்குது. அவர் நல்லா சூம் பண்ணி அந்த போட்டோக்குள்ள பாக்கக்குள்ள அவரோட பின்னுக்கு ஷேட் கிளம்பி இருக்கு, அதுல பார்த்தா ஒரு வெட்டு இருக்கு. அது எப்படி வெட்டு காயம் வரும்? கல்லுல குத்துப்பட்டா குத்தின காயம் வரும். ஒரு காயம் இருக்கிற வடிவா தான் அதுல வந்து வெள்ளையா விளங்குது. அவருக்கு வெட்டு நடந்திருக்கு. இதுல இப்ப இதுக்கான முடிவு என்ன? இதை அடிச்சு கொண்டுதான் இவரை கொண்டு எங்கேயோ வச்சிருந்துதான் இப்படி செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு இவர் செத்ததுக்கான ஒரு நீதி வேணும். இதுல உண்மை என்ன? இதை செஞ்சது யார்? இது விபத்துக்குள்ளாகி நடக்கலன்றது முழுமையா நம்புறீங்க? நாங்க நம்புறோம். ஏண்டா
எங்களுக்கு வந்து ஒரு போட்டோ அவர் இதை பார்க்கக்குள்ள வந்து இப்படி ஆக்சிடென்ட் பட்டா இப்படி நடந்திருக்குமா, சரி இப்படி ஒரு போட்டோக்குள்ள அவர்களோட வீடியோக்குள்ள பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியுது உன்னிச்சு என்ன இது ஆக்சிடென்ட்ல இப்படி நடக்குமா. போய் பாத்துருக்கீங்க? நேராவும் நாங்க போய் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாவே ஒரு டவுட்டா தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப பொலிசும் அதுக்குள்ள இறங்கி தேடி இருக்கலாம். இப்படி இது ஒன்றும் பண்ணல. இது ஒண்ணும் பண்ணல. அதை நாங்க எடுத்துக்கொண்டு அந்த ஆதாரத்தை காட்டினா அந்த ஆதாரத்துல அவங்களுக்கு சாதகமா மாத்தி சொல்றாங்க இது விரல்ல தான் அடிபட்டுதான் செத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க அப்படி பறந்து போய் விழுந்தாங்க, இப்ப சொல்றீங்க விரல்ல அடிபட்டு விழுந்தாங்க. இப்ப விரலோட மோதி கொண்டு பறந்து போயிருப்பாங்களா? இல்ல அது அந்த குட்டியில பார்க்கும் போதே சில நேரம் அவ்வளவு ஸ்பீட்ல வந்தாண்டு நீங்களும் பார்க்கல. இப்ப வந்திருந்தாலும் அதுல தட்டுப்பட்டு பிரேக் பிடிக்க விழுந்துருவாங்க. சரி அதோட திறவல் கல்லுகள் தான் விழுந்துதான் அவங்களுக்கு காயம் இருக்குமே தவிர மற்றபடி இல்ல. அதோட அவர வந்து பெட்ரோல் டேங்க் இருக்கு, அதுலயுமே இந்த கீறல்களும் இல்ல. அந்த முன்னுக்கு மட்டும்தான் சேதாரம். இப்ப போய் ஒரு பைக்கை போய் நம்ம சிவத்துல இடிக்கும் போது டயர் தான் போய் பெஸ்டா முட்டுப்படும், கெண்டில் போய் முட்டுப்படுமா? இல்ல இவங்க அதுல முட்டுப்பட்டிருந்தா நீங்க இப்ப சொல்லும் போது நான் யோசிக்கிறேன், அதுல நேரா போய் இப்ப முட்டுப்பட்டிருக்கோ எப்படியோ கட்டாயம் முதலாவது டயர்ல டேமேஜ் ஒன்று நடந்திருக்கும். ஆனா டயர்ல எந்த ஒரு டேமேஜும் இல்ல. டயர்ல டேமேஜ் இல்ல. அந்த முட்டுப்பட சிவத்துல முட்டுப்படணுங்க, அதுல எந்த ஒரு கிருமி ஒரு பெரல் முட்டுப்பட்டா அப்படி சப்பளிஞ்சிடும் போடும். பெரல்ல எந்த ஒரு டேமேஜ் ஒண்ணும் இல்ல, அப்படி சிவத்துலயும் ஒரு கிரலும் இல்ல. அது இன்னும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சரியா இது வந்து கொலைதான், மொத்தத்துல இது கொலைதான், அடிச்சுதான் கொண்டிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை, இது யார் கொண்டது, இது என்ன பிரச்சனை இந்த விசாரிச்சு எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதனாலதான் நாங்க இப்ப மீடியாவை தேடி இருக்கோம். அம்மா அம்மா அப்ப உங்களோட மகன் தான் இறந்திருக்கு. எந்த மகன் தான் இறந்தது வரணும்னு சொன்னோன்னு கனவு நினைச்ச ரெண்டு பிள்ளை வந்து பணம் தான் நான் நினைச்சேன். அந்த பிள்ளை இப்படி மோசம் வரணும் கடவுளே நினைச்சல. பொலிசு வந்து சொன்னா இப்படி கடுமையாக கிடக்கு, கிளினேட் ஆசிரியர் போட்டுக்கோ போய் பாருங்க. நாங்கள் விழுந்து வாங்கி போகிறோம். போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ஆட்டோவில் வரைக்கும் இப்போ போட்ட பிள்ளை ரெண்டு மோசம் போயிட்டு. அப்போ அதே கற்று இந்த பிள்ளையை கொடுத்துட்டேன் 27,000 கொடுத்துட்டேன்னு சொல்லி அள்ளி கொண்டு கத்திக்கொண்டு வேற எனக்கு நீதி வேணும். இந்த பிள்ளை தெரியும் குள்ள தான் நடந்திருக்கு. கட்டி போட்டு கடலில் கொண்டு தாட்டி போட்டு கொண்டு அதை சொல்ல கொண்டு போட்டுக்காங்க. கடவுளே இந்த ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு இவ்வளோ நடந்திருக்குது. எனக்கு தெரியாது இந்த ஒரு நீதி வேணும். எனக்கு குலதான் நடந்திருக்குது. ஏனம்மா நீங்க இப்ப குலை நடந்திருக்குன்னு இப்ப நீங்க எல்லாருமே சொல்றீங்களே, உண்மையா குலைதான் நடந்திருக்கு? நடந்திருக்கு, குலதான் நடந்திருக்கு. நான் நம்பவன் சத்தியான இதோட இருக்கேன். சத்தியா குலதான் நடந்திருக்கு. சத்தியான கவர் அந்த பிள்ளைய கொடுத்து. எத்தனாவது பிள்ளைமா உங்களுக்கு? கடைசி பிள்ளைதான். எப்படி சின்ன வயது வச்சு என்ன பிள்ளை படத்தை பார்த்தா போட்டு பார்த்து சரியான கவலை. எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல நீதி கிடைக்கணும். ஆண்டவரே சரி எல்லாரும் எல்லாரும் சொந்தங்கள். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இது வந்து விபத்து இல்ல, இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலை என்று தான் சொல்றாங்க. இவங்க சொன்ன விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கடல் தொழிலுக்கு போறவராம். இங்க திருவோணமலையில இருந்து முல்லைத்தீவுக்கு கடல் தொழிலுக்கு போறவராம். இது ஒரு 6-7 மாசத்துக்கு முதல் ஒரு சண்டை உண்டு. முல்லைத்தீவு அவருக்கு தொழில் செய்யற இடத்துல ஒரு சண்டை உண்டு ஏதோ ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து அங்க இருந்து இரவோட இரவா இங்க ஓடி வந்துட்டேராம். இரவோட இரவா வந்து இங்க வந்துட்டேராம். அதுல இருந்து தொழிலுக்கு போறது இல்லையா. அதுக்கு பிற்பாடு அங்க அவர் தொழில் செய்யற அவர முதலாளி வந்து சதைச்சு இல்ல பிரச்சனையெல்லாம் சேஃப் பண்ணி கொள்ளாமட்டு கூப்பிட்டு இருக்கிறார். ஆனா அதுக்கு பிற்பாடு அங்க இருந்து முல்லைத்தீவுல இருந்து அண்டைக்கு, அதாவது வந்து இந்த செய்தியெல்லாம் வெளியாகணுச்சு, அன்றைக்கு விபத்து நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாண்டு பாத்தீங்கன்னா, அவங்க முல்லைத்தீவுல இருந்து அவரோட பைக்குக்கு சில பார்ட்ஸ்கள் வாங்குறதுக்கு வவுனியாவுக்கு வந்திருக்காங்க. வவுனியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் முல்லைத்தீவுக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல 3வது ஒரு ஆளும் இருந்திருக்கிறார் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. 3வது ஒரு ஆளும் இவரோட இந்த இறந்து போனாங்க 2 பேர், அவரோட 3வது ஒரு ஆளும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த விசாரணை எல்லாம் நடந்திருக்கு. இந்த விசாரணைகள்ல இவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இல்லை. ஏன்னா காவல்துறை வந்து சொல்லிட்டாங்க, செய்திகள்லையும் நிறைய வந்துட்டு ஒரு புதுசா ஒருத்தர் அந்த வழியால வரும்போது அது அந்த இருட்டுல தெரியாதனால அப்படியே நேரா அந்த பாலத்துக்குள்ளுக்கு விட்டு இதுக்கு முதல் விபத்து நடந்திருக்கா. அப்ப அதனால இதுவும் அது போல இருக்கலாம் காவல்துறை நம்பிட்டாங்க. அதனால அடுத்த கட்ட விசாரணைகள்லாம் அவங்க எடுக்காதனால, நம்பிக்கையே இல்லாதனால இவங்க அலைஞ்சு திரிஞ்சு கதைச்சு இயலாத காரணத்தினால இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த விபத்து நடந்த இடத்துக்கே வந்து
போயிருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க. அந்த விபத்து நடந்த இடத்துல வந்து இறங்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு தண்ணி தேங்கி நிக்கிற இடம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு கம்பியெல்லாம் எதுவும் இல்லைன்னு, கம்பி எதுவும் இல்லை, வெறும் சேறு மட்டும்தான். அதுக்கு ஒரு விரல் ஒன்று இருக்கு. அந்த விரல் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கடா, இவங்க வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது போலீஸ் வந்து அந்த விரலை வந்து தள்ளுங்கட்டு நைஸா ஏதோ ஒரு கதையை ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த விரல் உள்ளுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, செக் பண்ணிருக்காங்க எடுத்து. அது உள்ளுக்கு இந்த பைக் வந்து எக்ஸிடென்ட் ஆயிருக்கு, இந்த பைக் எக்ஸிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இவங்க நம்பல. அப்ப அந்த பார்ட்ஸ் எல்லாம் அந்த விரல் உள்ளுக்கு இருக்கு. இப்போ ஒரு விரல் உள்ளுக்கு ஒரு பைக் வந்து விபத்தாகி இருந்தா ஒரு பார்ட்ஸ் இருக்கலாம், ஏதோ தப்பி தவறி விழுந்துருச்சுன்னு வைங்களேன், நிறைய பார்ட்ஸ் வந்து அது உள்ளுக்கு இருக்கு. எப்படி அது உள்ளுக்கு இருக்கு? அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கடா, இந்த விபத்து நடந்து இவங்க 3 நாளா அந்த உடல் வந்து அது தண்ணி உள்ளுக்கு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. 2.5 அடி ஆழம் தான் அந்த தண்ணி. மேல வந்து ஹெல்மெட் மிதக்குது, மேல பேக் மிதக்குது, செருப்பு மிதக்குது. இது நார்மலா 3 நாளா அதுல எத்தனை வாகனம் போகும், ஒரு கல்லுக்கடை ஒன்று இருக்கா, அதால யாராவது ஒருத்தர் கூட இது என்ன அப்படின்ற ஒரு சந்தேகமா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்ப அதை ஒன்று சொல்றாங்க. 3வது பாத்தீங்கன்னா அந்த உடலை வந்து எடுத்ததுக்கு பிற்பாடு வைத்தியசாலைக்கு கொண்டு போகும்போது அது முழுக்க ரத்தம் அவர்தான். அப்போ நார்மலா ஒரு தண்ணி உள்ளுக்கு வந்து இறந்து போன உடல்ல அந்த அளவுக்கு ரத்தம் வராதா? இவங்களே நிறைய வைத்தியர்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, வந்து அது ஒரு சந்தேகமா இருக்கா. அதே போல மீன் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கடா, வந்து இதெல்லாம் ஃபுல்லா வந்து போஸ்ட்மார்டம் எல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு செக் பண்ணதுக்கு பிற்பாடு மீன் காலில் கடிச்சிருக்குன்னு சொல்றாங்களா. ஆனா அந்த மீன் கடிக்கிறதுக்கு அந்த சின்ன தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு சந்தர்ப்பமுமே இல்லைன்றாங்க. அதே போல அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா எதால அந்த கடலுக்கு போற இன்ஜின் அந்த ஏதோ பப் அப்படின்றாங்க, அதால வந்து வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி பார்த்தவன்டா இவங்க வந்து கடைசியா வந்து போன் பண்ணி கதைச்ச சில பேர் வந்து சந்தேகமானாக்களுக்கெல்லாம் இவங்க வந்து மொபிட்டல் நிறுவனத்துக்கு போய் எப்படியோ சில விஷயங்களை எடுத்து தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு போன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கு பிற்பாடு போலீஸ்ல வந்து இவங்க அந்த நம்பர் எல்லாம் சந்தேகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் விசாரிக்கிறதுக்கு இவங்க யாருமே சிக்க இல்லை, எல்லாருமே பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவங்களோட வீட்டை இவங்களோட அந்த சொந்தத்தை வந்து அடக்கம் பண்ணதுக்கு பிற்பாடு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு சொந்தமா, அதாவது நண்பரா அவர் வந்து கேட்டிருக்கிறார் இவர்கிட்ட, அதாவது தண்ணி உள்ளுக்கு இருந்து உடல் எடுத்தா ஃபிங்கர் எதுவும் புடிபடுமா சிக்கப்படுமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்ப இவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த நபரை வந்து பாத்தீங்கன்னா தேடி இருக்காங்க. அதோட எஸ்கேப் ஆனவர் தான், அதோட எஸ்கேப் ஆயிட்டு. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவர் கோபப்பட்டு அப்ப இவங்க வந்து ஒரு போலீஸ்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஆனா இவர்கிட்ட சொல்ல இல்லை. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு முதல்ல அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி அவங்க வந்து நீங்க ஏன் போலீஸ்ல சொன்னீங்க அது இதுன்னு இவங்களோட மல்லு கட்டி இவங்க மேல ஒரு போலீஸ்ல கேஸ் எடுத்து போட்டுருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அது வந்து விபத்து நடக்க இல்லை, இப்படி ஏகப்பட்ட இவங்க போட்டோஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமான இன்னும் ஆதாரங்கள் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாவே இது வந்து ஒரு பகையினால, இதுக்கு முதல் ஏற்பட்ட சண்டையினால ஏதோ ஒரு சின்ன சிக்கல் ஒன்று ஏற்பட்டு அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. கொலை செஞ்சதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு வாய் தக்கத்துல சின்ன சண்டை வந்திருக்கலாம். அதை என்ன செய்யறன்னு தெரியாம ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு ஒரு கடல்ல கட்டி வச்சு தண்ணி உள்ளுக்கு இறக்கி வச்சு அதுக்கு பிற்பாடு கொண்டு வந்து போட்டிருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆத்துல கட்டி இறக்கி வச்சிருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று ஒளிச்சு வச்சு கடைசியா அன்றைக்கு அந்த பொடி மிதக்குது என்று சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அன்றைக்கு காலையில விடிய சாமம் இரவோட இரவா கொண்டு வந்து போட்டிருக்கலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா ஆக மொத்தத்துல இவங்க சொல்றது இவங்க ஒரு கவலையில கதைக்கலாம், ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கக்குள்ள கட்டாயம் இது ஒரு விபத்து அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. அதனால கிளிநொச்சி காவல்துறையா இருக்கலாம், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இது சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்டாயம் அரசாங்கம் இதுல தலையிட்டு இது உண்மையாக திட்டமிடப்பட்டு ஒரு கொலை செய்யப்பட்டிருந்தா இது இவங்களோட பிரச்சனை மட்டுமில்ல, நாளைக்கு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்கும். இது கொலையாக இருந்தா இது வந்து வெளியில இதனுடைய நீதி வெளியில கொண்டு வரப்படாம இருந்தா நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்காதுன்னு என்னன்னு நாங்க நிச்சயம் சொல்றோம். உண்மையாகவே இது விபத்தாக இருந்தா தீர விசாரிச்சு இவங்க சந்தேகம் யார் யார் சந்தேகப்படுறாங்களோ அவங்களையும் நான் விசாரிச்சு அதே மாதிரிக்கு இன்னும் மேலதிக தகவல் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இது விபத்துன்றத நிரூபிக்கணும். நிரூபிக்கலண்டா கட்டாயம் இதை வந்து விசாரிச்சு இது யார் கொலை செஞ்சது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது செய்யலண்டா கட்டாயம் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. தற்போது கிளிநொச்சியில வந்து மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு அச்சம் கொண்டு வரும். அதனால கட்டாயம் இதை வந்து பார்க்கணும். இதுக்கு மேல நம்ம கதைக்கணும் அப்படியா இருந்துச்சுன்னா இதுல ஏகப்பட்ட ஆட்கள் வந்து வெளியில வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஏகப்பட்ட விஷயம் இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு தாய் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு மகனை இழந்துட்டே போல கவலையில இருக்கிறாங்க. அண்ணா
தங்கச்சி அக்கான்னு நினைக்கிறேன். அக்கா. அக்கா. அப்போ ஒரு தம்பியை இழந்துட்டு அவங்க எவ்வளவு வேதனையில துன்பப்படுறாங்க. இது விபத்து இல்ல, இது கொலைதான் என்று சொல்றாங்க. அப்ப காவல்துறை விசாரிக்க வேண்டியதை இவங்க இங்க திருகோணமலையில இருந்து அங்க போய் அதெல்லாம் அதை தேடி அது உள்ளுக்கு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட தகவல் இவங்க சேகரிக்கிறாங்க. காவல்துறை செய்ய வேண்டிய வழியை இவங்க செய்யறாங்க. அதனால இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாக இருந்தா கட்டாயம் வெளியில கொண்டு வர வேண்டும். வெளியில கொண்டு வரல அப்படின்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? விபத்து அப்படின்ற ஒரு வார்த்தையில இதை முடிக்க முடியாது. கட்டாயம் காவல்துறை இதுல சரியாக நடக்கணும். இது சம்பந்தப்பட்ட கிளிநொச்சியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், முக்கியமான அரசியல்வாதிகள் இதுல தலையிட்டு, சமூக ஆர்வலர்கள் இதுல தலையிட்டு இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வரணும். அப்படி வெளியில கொண்டு வரையில் அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு போராட்டமாக அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முதல் இதுக்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். நன்றி சொந்தங்களே, இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.